இன்றைய மன்னா சங்கீதம் 29:11 வசனத்தின் முதல் பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அதை தான் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்க விரும்புகிறார். சங்கீதம் 29:11 முழு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கிற 2 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறேன். நாளை தினத்துல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை அவருடைய ஜனமாக பார்க்கிறார். ஆகவே அவர் தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையா இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே கர்த்தரால் பலப்படுத்தப்பட வேண்டும். அதை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். தாவீது தன் கர்த்தருடைய பலனை பார்த்த ஒரு மனுஷன். ஆகவேதான் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 18 தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை பலத்தினால் இடை கட்டினார், என்னுடைய வாழ்க்கை அவருடைய பலத்தினால் நிரப்பினார். உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தருடைய பலனை பார்ப்பீங்க. இந்த மே மாதத்தை கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாளை தினம் என்னுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நிச்சயம் என்ன தெரியுமா? அவருடைய பலனை இந்த மாதம் முழுவதும் பார்ப்பீங்க. அடுத்து நான் எப்படிலாம் அவருடைய பலன் இறங்கி வரும் என்பதையும் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நீர் எங்களை உம்முடைய ஜனமாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ஜனமாய் பார்க்கறதுக்காக நன்றி. எங்களுக்கு உம்முடைய பலன் தேவை, உம்முடைய வல்லமை தேவை, உம்முடைய பிரசனம் தேவை, உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய தயவு தேவை. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பலனை பார்க்கிற நாளா இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாதம் மே மாதம் முழுவதும் உம்முடைய பலத்தை பார்க்கிற மாதமாய், பலத்தை பெற்றுக்கொள்கிற மாதமாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.